நிறைய விடயங்கள் இருக்கு. அந்த அடிப்படையில நாங்க பார்த்தமாக இருந்தால் இந்த புள்ளிவிரவியலை பொறுத்தவரையில புள்ளிவிரவியல்ல பிரதானமான படிமுறைகளாக நாங்க சொல்லக்கூடியது பிள்ளைகள் என்னன்னா 4 படிமுறைகள் இருக்கு. அந்த 4 படிமுறைகளை நான் ஒன்று சொல்றேன். முதலாவது சொல்றது நான் என்னன்னா தரவுகளை நாங்க என்ன செய்யறோம், முதலாவது தரவுகளை சேகரிக்கிறது. புள்ளிவிரவியல் படிமுறைகள்ல தரவுகளை சேகரிக்கிறது. 2வது நாங்க தரவுகளை ஒழுங்கமைக்கிறது. 3வது தரவுகள் அடிப்படையாக கொண்டு படம் வரைகிறது. 4வது இந்த படங்கள் இருந்து என்னன்னா முடிவினை பெறுதல். இந்த 4 படிமுறைகளும் தான் என்னன்னா புள்ளிவிரவியல்ல உள்ள எல்லா படங்களையும் நாங்க தயாரிப்பதற்கான படிமுறைகள். தரவுகளை சேகரிக்கிறது, தரவுகளை ஒழுங்குபடுத்துறது, தரவை படங்குறது, அதுல இருந்து முடிவினை பெறுதல். இந்த 4 படிமுறைகளும் தான் புள்ளிவிரவியல்ல பிரதானமான படிமுறைகள். ஆனாலும் இந்த தரவு என்ற விஷயத்தை நாங்க பார்த்தமாக இருந்தால் நல்லா விளங்கிக் கொள்ளுங்க. இந்த தரவு என்ற விஷயத்தை நாங்க பார்த்தா பிள்ளைகள் இதுல சில தரவுகள்ல முக்கியமான விஷயங்கள் இருக்கு. இதுல நாங்க தரவை சேகரிக்க போறோம் இருந்தோம்டா அதுல 2 வகை இருக்கு. ஒன்று முதலாவது சொல்றது முதலாநிலை தரவுகள், அதை சொல்றது நாங்க பிரைமரி டேட்டா. 2வது சொல்லுவோம் என்னன்னா செகண்டரி டேட்டா, அது 2ஆம் நிலை தரவுகள் என்று சொல்லுவோம். 2ஆம் நிலை தரவுகள். இப்ப நாங்க இந்த தரவுகளை எங்கிருந்து பெற்றுக்கொள்கின்றோமோ அதை நாங்க சொல்றது தரவு மூலங்கள் என்று சொல்லுவோம். இந்த சொல்றது நாங்க தரவு மூலங்கள் என்று. இப்ப முதலாம் நிலை தரவுகள் என்று சொல்றது என்னன்னா ஒரு ஆய்வாளர் 4 முறைகள் இருக்கு. அவதானம், அளவை, நேர்காணல், அடுத்தது வினாக்கொத்து. இந்த 4 முறைகளும் இருக்கு. அதே டைம்ல 2ஆம் நிலை தரவுகள் என்று சொல்றது நாங்க எதுன்னா ஏற்கனவே நாங்க பயன்படுத்திய தரவுகளைத்தான் நாங்க 2ஆம் நிலை தரவுகள் என்று சொல்லுவோம். அந்த 2ஆம் நிலை தரவுகளை நாங்க எங்க இருந்து நாங்க பெற்றுக்கொள்கின்றோமோ அது தரவு மூலங்கள் என்று நாங்க சொல்றோம். ரைட்? அதை நாங்க சொல்லுவோம் என்னடா பிள்ளைகள், தரவு மூலங்கள் என்று நாங்க சொல்லுவோம். அந்த அடிப்படையில பாருங்க, அப்ப இதுல கேட்கிற 2ஆம் நிலை தரவு மூலங்கள் 3. பாருங்க, இந்த அறிக்கை நான் சொன்னதுல முதலாம் நிலை தரவு சேகரிப்பு முறை வராது. பத்திரிகை 2ஆம் நிலை தரவு தான், மற்றும் அறிக்கைகள் 2ஆம் நிலை தரவு தான். அப்ப அறிக்கைகள்ல இருந்து நாங்க தரவு எடுக்கலாம், பத்திரிகையிலிருந்து எடுக்கலாம், இணையதளங்கள்ல இருந்து எடுக்கலாம். அதே மாதிரி நாங்க சேமிக்கப்பட்ட சில தரவுகளை நாங்க என்ன செய்யலாம், இதுல இருந்து பெற்றுக் கொள்ளலாம். இப்படியாக சில முறைகள் இருக்கு. அந்த அடிப்படையில பாருங்க, நூலகம் 2ஆம் நிலை தரவு, இணையம் 2ஆம் நிலை தரவு, அளவை அளவீடுகள் வராது. நான் சொன்னேன் 4 முறைகளை நல்லா விளங்கணும். 1 அளவை, 2வது அவதானம், 3வது வினாக்கொத்து, 4வது கலந்துரையாடல். இந்த 4 முறைகளும் இந்த கேள்விக்குரிய விடையாக வரவே முடியாது. 4 விடைகளும் இந்த கேள்விக்குரிய விடையாக எந்த வகையிலையும் வர இயலாது. ஆகவே இந்த 4ல எது வந்தாலும் அது விடையாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை. சரியா பிள்ளைகள்? இந்த 4ல எந்த விடையில எது சேர்ந்து வந்தாலும் இது சேர்வதற்கான வாய்ப்பு இல்லை. ஆகவே முதலாவது விட வராது, 2வது விட வராது, 3வது விடையும் வராது. ஏன்? இந்த இதுல அவதானிப்பு என்றது இருக்குது, 4வதுல நூலகம் இருக்கு, இணையதளம் இருக்கு, படங்கள் இருக்கு. ஆகவே படங்கள்ல இருந்து நாங்க முடிவு பெறலாம். படங்கள் என்று நீங்க நினைக்கிறது அஜித்திர படமும் அந்த படமும் இந்த படமும் இல்லை. பட் இதுல இருக்கிறது இடக்கணிய படம், சமகணிய படம், பாய்ச்சல் படம், அப்படியானதான் இதுல இருக்கிற விடையாக வரும். அந்த அடிப்படையில இதுக்குரிய விடையாக நாங்க சொல்லக்கூடியது என்னன்னா இந்த 4வதா இருக்கிறது தான் இது விடை என்று வரும். சரியா? இதுல யாருக்காவது சந்தேகம் இருந்தா கேளுங்க, சொல்றேன். முதலாம் நிலை தரவுகளை நாங்க சேகரிக்கக்கூடிய முறைகள்ல, அதாவது இந்த சேகரிப்பினை அடிப்படையாக கொண்டுதான் நாங்க தரவுகளை வகைப்படுத்துறது. ரைட்? இப்ப இந்த கேள்வி உங்களுக்கு விளங்கிருக்கும் நினைக்கிறேன் எல்லாருக்கும். சரியா? விளங்க இல்ல, இதை கொஞ்சம் எகைன் சொல்லணும் என்று இருந்தால் நீங்க யாராவது சொல்லுங்க, நான் சொல்றேன். யாருக்காவது எல்லாருக்கும் விளங்கிட்டா பிள்ளை? எல்லாருக்கும் ஓகேயா? ஓம் சார். ஓகே, ரைட். அடுத்ததுக்கு வருவோம். ரைட். முதலாம் நிலை தரவு என்ன வரும் என்று ஒரு ஆள் கேட்டீங்க, ரிமாசாண்டவ கேட்டீங்க. முதலாம் நிலை தரவுகள் என்று சொல்றது, இதை கேள்வி விளக்கத்தை நான் சொல்றேன். பிரைமரி டேட்டா. ஒரு ஆய்வாளன் என்னென்ன புள்ள, இப்ப உதாரணமாக ஒரு யூனிவர்சிட்டி போனது உங்களுக்கு விளங்கும். தரவுகள் ஏன் தேவைப்படும் என்றா நாங்க ஒரு முடிவு ஒன்றை பெறுவதற்காக வேண்டி. இப்ப உதாரணமாக நான் யூனிவர்சிட்டியில படிக்கிற டைம்ல என்னன்னா ஒரு ரிசர்ச் ஒன்று செய்யறதுக்காக வேண்டி தரவு தேவைப்பட்டது.
சார் குட் ஈவினிங் சார். ஓகே சார். ஓ கிளாஸ் ஒன்னா செஞ்சுதீங்க சார், ஸ்டார்ட் பண்ணி செய்கிறேன். ஓ சரி ரைட். அப்ப இதுல பாத்தீங்கன்னா பிள்ளைகள் என்னன்னா, நான் சொல்ல வர விஷயம், ஒரு ஆய்வு ஒன்றுல நாங்க ஒரு பப்ளிஷ் பண்றதுக்காக வேண்டியோ அல்லது ஒரு முடிவொன்றை பெறுவதற்காக வேண்டியோ தேவைப்படுற தரவு 2 வகையான தரவுகளும் தேவைப்படலாம். பிரைமரி டேட்டாவாக இருக்கலாம் அல்லது செகண்டரி டேட்டாவாக இருக்கலாம். முதலாம் நிலை தரவாக இருக்கலாம் அல்லது 2ஆம் நிலை தரவாக இருக்கலாம். 2ஆம் நிலை தரவுகள் எப்போதும் மாறுபடக்கூடியது. இப்போ உதாரணமாக சும்மா யோசிச்சு பாருங்க. இப்ப நான் சும்மா ஜஸ்ட் ஒரு உதாரணம் சொல்றேன். 2012ஆம் ஆண்டு நடந்த சென்சஸ்ல சனத்தொகை கணிப்பீட்டுல இலங்கையினுடைய சனத்தொகை வளர்ச்சி 0.7. 2024ஆம் ஆண்டு நடந்த சனத்தொகை கணிப்பீட்டு இந்த சனத்தொகை வளர்ச்சி வீதம் 0.5. அப்ப இன்டர்நெட்ல வைத்து நாங்க இந்த டேட்டாவை சர்ச் பண்ணி எடுத்தமாக இருந்தால் உண்மையில என்ன செய்யும், இந்த தரவு என்னன்னா உண்மைக்கு புறம்பானதாக மாறும். அப்ப ஆகவே இதை வச்சு நாங்க வெளியிடுகின்ற ஒரு ரிசர்ச், ஒரு பப்ளிகேஷன் எங்களுக்கு அது உண்மையானதாக காணப்படுவதற்கான வாய்ப்புகள் குறைவாக காணப்படும். அப்ப ஆகவே பிள்ளைகள் எங்களுக்கு ஒரு தரவை நாங்க பெறுவதாக இருந்தால் அந்த தரவிலிருந்து முடிவை பெறுவதற்கு எங்களுக்கு பிரைமரி டேட்டா தேவைப்படும், முதலாநிலை தரவுகள் தேவைப்படும். அந்த முதலாநிலை தரவுகளை சேகரிக்கக்கூடிய முறைகளாக நாங்கள் அடையாளம் காணக்கூடியதா நான் சொன்னது ஒன்று அவதானம், ஒப்சர்வேஷன். 2வது அளவை, 3வது வினாக்கொத்து, 4வது என்னன்னா கலந்துரையாடலோ நேர்காணல் என்றதுல வரலாம். இந்த அடிப்படையில நாங்க இதை பயன்படுத்தி சேகரிக்கின்ற முறைகளை சொல்றது நாங்க பிரைமரி டேட்டா கலெக்ஷன் மெத்தட்னு சொல்றோம். முதலாநிலை தரவு சேகரிப்பு முறைன்னு சொல்லுவோம். ரைட், ஓகே எல்லாருக்கும்? ரைட். இப்ப நான் வருவோம் என்னன்னா அடுத்த கேள்விக்கு வரேன். ரைட், இதுல வருவோம் என்னன்னா பண்ணப்படுதா இருக்கு. ரைட், இதுல பாருங்க 2வது கேள்வி. இந்த கேள்வி எல்லாம் ரைட். இப்ப பாருங்க பிள்ளைகள், இந்த கேள்விய நான் அதுக்கு முன்னுக்கு நான் எடுத்த விஷயத்த சொல்லிட்டு வரேன். இங்க பாருங்க, எங்களுக்கு நாங்க அந்த பேப்பர் தான் விளங்க படுத்திய என்னமா ரைட். இங்க பாருங்க இந்த கேள்வி பேப்பரை, இது நாங்க செமினார் செஞ்ச பேப்பர். சரியா? இந்த பேப்பர்ல எப்படி கேள்வி வந்ததுன்றத பாருங்க. இந்த அறிக்கை பாருங்க பிள்ளைகள், இந்த இட உயரம் என்றது ஒரு விடையா வந்து இங்க பாருங்க. இந்த கேள்வியில நாங்க பின்னுக்கு பாக்குறேன். 5வது கேள்வியை பாருங்க, நான் வாசிக்க போற 2வது கேள்வியா இருக்கும். நல்லா கவனிங்க. இடவிளக்க படம் ஒன்றில் உயர வேறுபாடுகள் எடுத்து காட்டுவதற்கு பயன்படுத்தப்படும் அம்சம், இதுக்குரிய விட நான் கொடுத்தீங்க இட உயரம். நிறைய பிள்ளைகளுக்கு நான் செமினார் செஞ்சுக்கேன். இப்ப இந்த எங்களோட எக்ஸாம் பேப்பர்ல கேள்வி பேப்பரை பாருங்க, இட உயரம். இப்ப 2வது இங்க பாருங்க, 150,000 இடவிளக்க படத்தில் இட உயரம் என்பதால் கருதப்படுவது. நாங்க செமினார் செஞ்ச பேப்பர்ல இந்த இட உயரத்தை விடையா கொடுத்தீங்க. பட் இதுல வந்த கேள்வியில என்னன்னா இட உயரம் என்றதான் வந்து. ஓகேயா? இப்ப பாருங்க பிள்ளைகள், அதே விஷயத்த சொல்ல நான் சாய்ஸ் பண்ணுவேன்ல அப்படின்னு. ரைட், அதே மாதிரி பாருங்க இங்க காட்டுறேன். இந்த கேள்வியை பாருங்க, 8வது கேள்விய, பின்வருவனவற்றுள் பண்புசார் தரவுக்கு ஒரு உதாரணமாக கருதக்கூடியது. இது எக்ஸாம் பேப்பர், இதெல்லாம் நான் செஞ்ச பேப்பரை. இந்த கீழே பாருங்க, இந்த பேர் ஏஎல்எம் சதா. இது உங்களோட குரூப்ல இருக்கு. எக்ஸாமுக்கு முன்னுக்கு நான் போட்டேன். எத்தனாவது கேள்வி? 8வது. பின்வருவனவற்றுள் பண்புசார் தரவுக்கு ஒரு உதாரணமாக கொள்ளக்கூடியது. இப்ப இதே பேப்பர்ல பாருங்க, எக்ஸாம் பேப்பர்ல பாருங்க, ஒன்பதாவது கேள்வியை பாருங்க. பின்வருவனவற்றுள் பண்புசார் தரவுக்கு உதாரணமாக கருதப்படுவது. உங்களுக்கு ஒரு எல்லாருக்கும் ஒரு, நீங்க எல்லாம் ஏ-லெவல் படிக்கிற பிள்ளைகள், இந்த கேள்விக்கும் இந்த அறிக்கை கேள்விக்கும் பாருங்க இதுக்கு என்ன வித்தியாசம் இருக்கிறது. பின்வருவனவற்றுள் பண்புசார் தரவுக்கு உதாரணமாக கருதப்படுவது. இங்க பாருங்க 9வது கேள்விய, பின்வருவனவற்றுள் பண்புசார் தரவுக்கு உதாரணமாக கருதப்படுவது. யாராவது சொல்லுங்க பாப்போம், இதுல ஏதாவது வித்தியாசம் இருக்கா பிள்ளைகள்? இப்ப நிறைய பேர் சொல்லுவாங்க எங்கட கேள்வி நிறைய வந்து அது வந்து இது வந்தேன். சரி, நான் உங்களுக்கு இன்னும் நிறைய விஷயம் இருக்கு, நான் காட்டுறேன். சரியா? சரியா, நிறைய விஷயம் இருக்கு. இடக்கணிய படம் எப்படி வந்தது, எப்படி நான் போட்டதை காட்டுறேன் உங்களுக்கு. சரியா? ரைட். இப்ப பாருங்க பிள்ளைங்க, அந்த கேள்வியை டிஸ்கஸ் பண்ண நிறைய விஷயம் இருக்கு. நான் ஒவ்வொன்றா உங்களுக்கு சொல்லலும் எனக்கு.
ரைட். இப்ப விஷயத்துக்கு வருவோம். ரைட். இந்தாக்கே எக்ஸாம் பேப்பருக்கு நாங்க வருவோம். இப்படி நிறைய இருக்கு, எனக்கு சொல்ல இயலுமே. ஒவ்வொன்றா சொல்லுவேன். நான் 100% சேலஞ்ச் பண்ணி சொல்றேன். நான் இதுவரையில ஒவ்வொரு வருஷமும் செஞ்ச செமினார் பேப்பர்ஸ் தானே, அந்த செமினார் பேப்பர்ஸ நான் இதுல லிஸ்ட் போடுறேன். இதுல போடுறேன். நிறைய பேப்பர் கிடையாது. நீங்க பாருங்க. அதுக்கு பிறகு உங்களுக்கு பாத்தீங்களா தெரியும் எத்தனை கேள்வி வந்தது. ரைட். இப்ப விஷயத்துக்கு வரேன். கேள்வி வர சாய்ஸ் பண்ணுவேன் நான் இன்ஷா அல்லாஹ். ரைட். பாருங்க. இடவிலக்க படத்தில் இட உயரம் என்பது குறித்து காட்டப்படுவது. இந்த ஸ்கீம் தர இல்ல. எங்களுக்கு 2ஆம் தேதி கையில ஸ்கீம் கிடைக்கும். இன்றைக்கு எத்தனை தேதி? 29. நாளைக்கு 30, 31, 1, 2. என்ன 3 நாளையில எனக்கு பேப்பர் மார்க்கிங் ஸ்கீம் கையில கிடைக்கும். நான் உங்களை டிஸ்கஸ் பண்ணுவேன் கட்டாயம். ரைட். பாருங்க. இதுல 150,000 இடவிலக்க படத்தில் இட உயரம் என்பதால் குறித்து காட்டப்படுவது. இப்ப யாரா சொல்லுங்க அப்ப இட உயரம்னா என்ன? ஒன்று உயர்ச்சியை காட்டும். சொல்லுங்க. என்ன சொன்னீங்க? இரண்டாவது விட. இரண்டாவது விட உயர்ச்சியை காட்ட குறித்து காட்டப்படும் அம்சம். ரைட். நான் என்னன்னு சொல்றேன். சரியா? ரைட். இப்ப வருவோம். நான் உங்களுக்கு இந்த குரூப்ல தான் போட்டு எனக்கு அடிக்கடி இப்படி ஷேர் பண்ண வேண்டிய தேவை வரும். நீங்க கொஞ்சம் எல்லாரும் இந்த டைம் எடுத்தா செய்யணும். வேண்டாம். இப்ப நான் ஒரு படம் ஒண்ணு ஷேர் பண்ணதுக்கு பிறகு நான் உங்கள்ட்ட சொல்றேனே. ரைட். ரைட். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. ஒவ்வொன்றையும் பிராக்டிக்கலா நாங்க கேள்வியோட போனோம்டா பிள்ளைகள் எந்த பிரச்சனையும் இல்லாம நாங்க செய்து கொள்ள இயலும். ரைட். இப்ப ஒரு புள்ள சொன்னா பாருங்க, இது வருமாண்டு. இந்த இலங்கையில் 150,000 இடவிலக்கப்பட இட உயரம் என்பது குறித்து காட்டுவது. பாருங்க. ஒன்று நில அளவீட்டுக்கு பயன்படுத்தப்படும் தலப்புள்ளி. யாருக்கு தெரியும் தலப்புள்ளி என்ன? இந்த கேள்வியில இருக்கிற இந்த தலப்புள்ளி என்று சொல்றது யாருக்கு தெரியும்? பாருங்க. இந்த தலப்புள்ளி, இந்த விடையில தலப்புள்ளி என்று சொன்னா தலப்புள்ளி உங்களுக்கு சொல்லி தந்தாங்க. உங்களுக்கு ஞாபகம் இருக்கா யாருக்காது? தலப்புள்ளி என்று சொல்றது இந்த பாருங்க. நான் சொன்னேன் SLD99 சொன்னேன். அதாவது இதுக்கு தலப்புள்ளிக்கு ஒரு பேர் சொன்னேன். PATUM டேட்டம் என்று சொன்னேன். டேட்டம் என்று சொல்லிட்டு விளங்கப்படுத்தினேன் நான் உங்களுக்கு எல்லாருக்கும். பேதுதள மலையிலிருந்து தெற்காக 200 கிலோமீட்டர் முதலெடுத்தம், பிறகு 500 கிலோமீட்டர் எடுத்தோம். மேற்காக 200 கிலோமீட்டர் எடுத்தோம், பிறகு 500 கிலோமீட்டர் எடுத்தோம். இதைத்தான் நாங்க சொன்னது என்னண்டா, அந்த புள்ளி தான் என்னண்டா டேட்டம் என்று சொல்றேன் என்னண்டா தலப்புள்ளி. அப்ப டேட்டம் என்று நான் கதைச்சது என்னண்டா அந்த தலப்புள்ளி. அப்ப அந்த விட வரவே வராது. என்னென்று விஷயம் தெரியணும். சம்டைம் எங்களுக்கு கேட்கலாம் தலப்புள்ளி என்று தலப்புள்ளியாக கொள்ளப்படுவதற்கு கேட்டா விளங்கணும். ரைட். 2வது விடைய பாருங்க. உச்சியை காட்டும் குறித்த விசேட புள்ளி. அப்படியாக இருந்தா அதுக்கு 2வது புள்ள சொன்னா அதுக்கு விடாது இல்ல. அதுக்கு நாங்க விட சொல்றது என்னண்டா வராது. அதுக்கு பேர் நாங்க திரிகோண கணித நிலையம் என்று தான் சொல்றேன். எப்படி இட உயரம் என்று நாங்க சொல்றோம் இல்லையே, திரிகோண கணிதம் என்று தான் சொல்லுவோம். அடுத்தது நிரந்தரமான அளவீட்டு புள்ளி, அதுவும் வராது. அடுத்த பாருங்க. அதி உயர்ச்சியை குறிக்கும் புள்ளியாகும். அதி உயர்ச்சியை புள்ளியை குறிக்கும் புள்ளி என்றுதான் திரிகோண கணிதம் என்று சொன்னோம். தாழ்வான உயர்ச்சி புள்ளியை குறிப்பதாகும். தாழ்வான உயர்ச்சி புள்ளி கேள்விப்பட்டீங்களா? யாராவது கேள்விப்பட்டீங்களா? இந்த விடதான் வருமன்றது நம்புறீங்களா? இந்த விட வருமன். ரைட். அதுக்காக வேண்டித்தான் நான் இப்படி ஒரு படம் ஒன்றை இப்ப எடுக்கிறேன் உங்களுக்கு. கவனிங்க எல்லாரும். ரைட். இப்ப உங்களுக்கு பாத்தீங்கன்னா சொல்ற விஷயத்த. ரைட். ஸ்கிரீன் ஷேர் பண்ணமா இடவிலக்க படம் வளர்ந்துடா பிள்ளைகள்? பிள்ளைகள் இடவிலக்க படம் விளங்குதா? பிள்ளைகள் இடவிலக்கப்படம் விளங்குதா? நான் விளங்குதா? இல்ல சார். ரைட். ஓகே, வெயிட் பண்ணுங்க. தயவு செஞ்சு பிள்ளைகள் நான் பேசக்குள்ள கொஞ்சம் கதைங்க. யாரா ரெஸ்பான்ஸ் பண்ணீங்கன்னு எனக்கு விளங்க மாட்டாக்கண்ணே. ரைட். இப்ப பாருங்க, நான் சொல்றேன். இப்ப இடவிலக்கப்படத்தை ஷேர் பண்ணிக்க. இப்ப எங்களுக்கு தெரியணும் தாழ்வான புள்ளி என்று சொல்றதுமா எல்லாரும் விளங்கிக் கொள்ளுங்க. இப்ப என்ன செய்யும்டா ஒரு பிரவுன் கலர். இப்ப நான் சொல்றேன் பாருங்க, கொஞ்சம் கவனிங்க.
தாழ்வான புள்ளி எப்படி இருக்குமெண்டா இடவிலக்க படத்துல இப்படி வந்து இந்த அறிக்கை பிரவுன் கலர்ல எங்கன எப்படி உதாரணமா இதான் தாழ்வான புள்ளி இந்த இடத்துல இந்த அறிக்கை தாழ்வான புள்ளி என்றா இப்படி ஒரு டொட் ஒன்று போட்டிப்பான் பிரவுன் கலர்ல. டொட் ஒன்று போட்டதுக்கு பின்னாடி இதுக்கிட்ட என்ன தெரியுமா, சம உயர கோடுகள இடைவெளி இல்லாத அளவு உதாரணமா ஒரு 53 என்றது ஒரு தாழ்வான பெருமானம் போடப்பட்டிருக்கும். அப்ப ஆகவே இதைத்தான் நாங்க சொல்றோம் என்னண்டா இட உயரம் என்று சொல்றேன். நல்லா விளங்கணும். இதுக்கு பேர் தான் என்னண்டா இட உயரம். அப்ப ஆகவே நான் கொடுத்த எம்சிக்யூல நான் கொடுத்திருந்தேன்னு சொன்ன இட உயர வீச்சு. இட உயர வீச்சு என்ற அந்த கேள்விக்குரிய விட என்னண்டா எப்படி வருமெண்டா, உதாரணமாக இது ஒரு மலை உச்சியாக இருக்கக்குள்ள இங்க ஒரு திரிகோண கணித நிலையம் அடையாளமிடப்பட்டு 1860 கண்டு இருந்து இப்ப இட உயர வீச்சு என்ன குறிக்க போது இந்த 53 இந்த 1863 இருந்து கழிச்சு வார பெருமானம் தான் இட உயர வீச்சு. தாழ்வான உயரத்துக்கும் குறைவான உயரத்துக்கு இடையிலான வித்தியாசம் அதை சொல்றது நாங்க இட உயர வீச்சுன்னு சொல்லுவோம். அப்ப ஆகவே இந்த கேள்விக்குரிய விட என்னண்டா 5வது விட இருக்கிறதான் என்னன்னா இந்த கேள்விக்குரிய விட. இது எல்லாருக்கும் விளங்கிட்டா? எல்லாருக்கும் ஓகேயா? மரா சொல்றேன். இப்ப கேள்வியில சம உயர கோடுகளை பொறுத்தவரையில நல்லா கவனிங்க எல்லாரும். சம உயர கோடுகளை பொறுத்தவரையில சம உயர கோடுகள்ற சாதாரண சம உயர கோடு ஒன்றினுடைய இடைவெளி என்னன்னா 20 மீட்டர். பிரதான சம உயர கோடு ஒன்றினுடைய இடைவெளி 100 மீட்டர். நல்லா விளங்கணும். இந்த பேசிக்கை சொல்றேன். இப்ப சாதாரண சம உயர கோடுன்னா இப்படி ஒரு சம உயர கோடு 120 போகுதுன்னா அடுத்தது வாரது 140, அடுத்தது 160, 180. அப்ப அடுத்ததாக நாங்க கீற போற சம உயர கோடு 200 வருமாக இருந்தால் சரி நல்லா விளங்கணும். 120, 140, 160, 180 வந்தால் அந்த சம உயர கோடு எப்படி வரும்டா, அந்த சம உயர கோடு இப்படி வரும். கொஞ்சம் பாருங்க கீற நான் சம உயர கோடு என்னண்டா ஒரு டாக்கான இது வருவோம். இப்படியாக இப்படி கோடு வருது. இதான் ஒரு லைனை காணையில பெரிய லைன் வருது. தெரியா? ரைட். ஒரு பெரிய அகலமான ஒரு சம உயர கோடாக இருக்கு. அது பிரதான சம உயர கோடு. இப்ப என்னண்டா பிள்ளைகள், இப்படியான சந்தர்ப்பத்துல உதாரணமாக எங்கட பிரதேசம் ஒன்றுல சம உயர கோடு இப்ப உதாரணம் இந்த பிரதேசத்துல 120 இருந்து ஸ்டார்ட் பண்ணி போகுது என்று வச்சுக்கோங்க. இப்ப உதாரணமாக இந்த பிரதேசத்துல இருக்கிற சம உயர கோட்டு இடைவெளி உதாரணமாக எங்க கோடு ரைட், உதாரணமாக இந்த போற சம உயர கோடு 100, 120, 140, 160, 180 இங்கே 200 பெரிதா. ஆனா இந்த சம உயர கோட்டு கீழே உள்ள பெருமானத்தை நாங்க எப்படி அடையாளம் காண்றோம்? இல்ல டவுட் வருதா? எப்படி அடையாளம் காணப்படும்னா இதுல போட்டிப்பா 153, 163 இட உயரங்களை இழிவான இட உயரங்கள் என்னன்னா பிரவுன் கலர் டொட்டொன்னு போட்டு பக்கத்துல பெருமானமாக வைக்கப்பட்டிருக்கும். அதுதான் இட உயரம் என்று சொல்றது. இப்ப ஓகேயா? அப்ப இட உயரம் என்றது உயரமான பகுதிக்கு சொல்றது என்னன்னா திரிகோண கணித நிலையம், தாழ்வான பகுதிகளுக்கு சொல்றது என்னன்னா இட உயரம் என்று நாங்க சொல்றோம். அப்ப ஆகவே இந்த கேள்வியில வந்ததுல தாழ்வான உயரமாக நாங்க அடையாளப்படுத்துறது கஃபில் வீடியோ க்ளோஸ் பண்ணுங்க. உள்ள வீடியோ க்ளோஸ் பண்ணுங்கம்மா. யாரோ கஃபீல்ன்றீங்க. ஓகே, தேங்க்யூ. ரைட். இப்ப பாருங்க அடுத்தது நான் என்ன சொல்லிட்டு இருந்தேன், பேப்பர். கொஞ்சம் வெயிட். ரைட். இப்ப பாருங்க ஸ்கிரீன் ஷேர் பண்ண படிக்கா பிள்ளைகள்? ஓகேயா? விளங்குதா? ஸ்கிரீன் ஷேர் பண்ண பட்டுதா இல்லையா? இப்ப ஸ்கிரீன் ஷேர் ஆகும். ரைட். இப்ப பாருங்க, அப்ப அந்த கேள்விக்குரிய விட தாழ்வான பெருமானம். இதை விட உங்களுக்கு விளங்குறதுக்கு வாய்ப்பு இல்லைன்னு நினைக்கிறேன். எல்லாருக்கும் விளங்கிட்டா? ஓகே. அடுத்த கேள்வியை பாருங்க. இப்ப இந்த இருக்க கேள்வி பாருங்க என்ன, இங்க பாருங்க தரவு படைகள். இந்த சொல்லலாம் நான் பாவிச்ச சொல் பிள்ளைகள். நான் எல்லாருக்கும் இந்த என்னோட படிக்கிற பிள்ளைகள் மேக்சிமம் செய்யும். இப்ப இந்த சொல்ல பாருங்க, நான் அவரோட கொண்டு வரேன். தரவு படை என்ற சொல்ல நான் பாவிச்சேன்றதுக்காக எங்க இருக்கேன்னு பாருங்க. இப்ப கொஞ்சம் கவனிங்க எல்லாரும். ரைட். இந்த அறிக்கை கேள்விக்கு வாரேன்.
இந்தாய் பாருங்க, இது அந்த சொல்லல நான் பாவிக்கிற சொல். நிறைய பிள்ளைகள் எக்ஸாம்ல நான் பாவிப்பேன். ஆனா நீங்க இந்த அறிக்கை பாருங்க, ஒரு கேள்வியில இந்த அறிக்கை இங்க பாருங்க, புவியியல் தகவல் முறைமையின் கீழ் உபதரவு படைகள். இந்தாய் பாருங்க, தரவு படைகள் என்ற சொல் பாவிச்சுங்க. இந்த பேப்பர் நீங்க அங்க கிட தேவையில்லை, எங்கட குரூப்ல கிடக்கு. சரியா? இப்ப பாருங்க, புவியியல் தகவல் முறைமையின் கீழ் உபதரவு படைகளை பயன்படுத்தி படம் ஒன்றினை படமாக்கும் முறைகளை வரைபடத்தை அடிப்படையாக கொண்டு விளக்குக என்று கொடுத்த கேள்வி. இந்த கேள்வியை நான் விளங்கப்படுத்துற டைம்ல விளங்கப்படுத்தப்பட்டக்குள்ள அவதானிச்ச புள்ள ஒன்றுக்கு இந்த கேள்வி, இந்த எம்சிக்யூ கேள்வி வெரி ஈஸி. இந்த அறிக்கை எம்சிக்யூ கேள்வி என்னன்னா, நான் சொல்ல போற கேள்வியை பாருங்க. இப்ப ரைட், இந்த அறிக்கை கேள்வி வெரி ஈஸியான கேள்வியா இருந்திருக்கும். இப்ப நான் இதை விளங்கப்படுத்துறேன் உங்களுக்கு. புவியியல் தகவல் முறைமை GIS தரவுப்படை என்பது. இப்ப உதாரணமாக, இப்ப உங்களுக்கு எல்லாரும் கொஞ்சம் கவனிங்க. நான் கொஞ்சம் டைம் எடுத்தான் செய்வேன், அதனால ஒரு இஷ்யூம் இல்லை. ரைட், இப்ப கவனிங்க. இந்த GIS போட்டிங்க ஸ்கிரீன் ஷேர் பண்ணபடியா விளங்குதா? விளங்குதா இல்லையா? ஓ சார் விளங்குது. ரைட், இப்ப பாருங்க இந்த அறிக்கை படத்தை. இப்ப இந்த அறிக்கை என்னென்ன பிள்ளைகள் என்னன்னா, ஒரு ரியல் வேர்ல்டு ஒண்ணுதான் இது, உண்மையான ஒரு உலகு. ரைட், இன்னொரு விஷயத்துக்கு நாங்க வருவோம், அதை விடுவோம். சின்ன சின்ன விஷயங்களா போகல, லேசா விளங்கிடும் உங்களுக்கு. ரைட், இப்ப பாருங்க. ரைட், இப்ப இந்த GISல இந்த சேவடிக்கு படம் விளங்குதா அவங்களுக்கும் எல்லாருக்கும்? இல்லையா? இப்ப நீங்க வரேன். ரைட், இது விளங்குதா பிள்ளைகள் படம் உண்டு?